ஒரு கண நேரம் மட்டும்தான் அந்த இன்பமான சந்திப்பு. உடனே நான் மறுபடியும் மறுநாள் காலை இந்த உலக கணக்குப்படி காலை 6 மணி அளவில் என் உடலுக்கு நான் திரும்ப வந்தடைந்தேன். அந்த நிலையெல்லாம் பிறகு விவரமாக தெரிவிக்கிறேன். வரும்போது என் ஊர் வழியாக நான் மிதந்து வருவது எனக்கு நன்றாக தெரிந்தது. தேநீர் கடைகளில் எனக்கு தெரிந்த சில நபர்கள் தேநீர் அருந்திக் கொண்டிருப்பதை நான் மேலே பறந்த வண்ணம் பார்த்து கொண்டே வந்தேன். அவர்களை பின்னர் நான் உயிர் வந்த பிறகு அந்த நபர்களை எல்லாம் சந்தித்து அதுவெல்லாம் உண்மைதானா என்று தெரிந்து கொண்டேன். நான் இந்த மாத்திரைகளை முழுங்கி இறந்ததற்கான ஆதாரங்கள் அனைத்தும் மருத்துவர்களால் கூறப்பட்டது. மருத்துவர்களும் என் பக்கத்து வீட்டாரும் என் குடும்பத்தாரும் இதற்கு சாட்சியாக இன்னமும் இருக்கிறார்கள். அந்த இறந்து உயிர் பெற்ற வாழ்க்கைக்கு பிறகு வாழ்க்கை பயணத்திற்கு அப்பால் உள்ள ஒரு பயணத்தை நான் சென்று வந்தது என்னுடைய கர்ம பலன் என்றே கூற வேண்டும். பின் நான் உடலுக்கு வந்த பிறகு என் வாழ்வின் புதிய வாழ்க்கை பயணம் மிகவும் சுவையாக மாற ஆரம்பித்தது. அறிவார்ந்த அறம் சார்ந்த வாழ்வாக மாற ஆரம்பித்தது. இந்த வாழ்க்கை முறைகளை எல்லாம் இனிமேல் எப்படி வாழ வேண்டும் என்று அந்த பயணத்திற்கு பிறகு நான் தெரிந்து கொண்டேன். அந்த உடல் விட்ட பிரயாணத்தில் நான் உணர்ந்த உண்மை, சூட்சும உலகங்களில் நீடித்திருந்து வரும் முன் நம் பூ உலக கர்ம வினைகளை நாம் முழுவதும் தீர்த்திருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் இருப்பவர்கள் வினைக்கடன்களை தீர்க்க மறுபடியும் சூழ உடலை அடைந்தே தீர வேண்டும். அதனால் தான் மறுபடியும் நாம் இங்கு பிறந்து கொண்டிருக்கிறோம் என்பதும் புரிய ஆரம்பித்தது. பின்னர் நான் இங்கு வந்து ஒரு 6 மாத காலம் 1974ஆம் வருடம் வரை ஏதோ ஒன்றும் புரியாத ஒரு நிலையில் இருந்து கொண்டு வாழத் தெரியாத வழியாக இருந்து வந்தேன். மெல்ல மெல்ல அந்த நிகழ்வு எதனால் ஏற்பட்டது, ஏன் இந்த மாதிரியான ஒரு அதிசயம் நிகழ்ந்தது என்று என் மனதில் ஆழமாக பதிந்து கிடந்த ஒரு சில குழப்பங்களுக்கு நான் எப்படியாவது முடிவு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆய்வுகளை ஆரம்பித்தேன். ஒரு நாள் அதிசயமாக எனக்கு மிகவும் பழக்கமில்லாத ஒரு பெரியவர் என்னிடம், தம்பி, நீ இந்த புத்தகத்தை படி என்று கொடுத்தார். என்ன ஒரு ஆச்சரியம்! அதில் அன்புடன் திரு சுப்பிரமணியம், திருச்செந்தூர் கோவில் ஸ்தானிகர் என்று கையெழுத்து இருந்தது. அந்த புத்தகம்தான் மதுரை ஆதிநகர்த்தர் ஸ்ரீல ஸ்ரீ சோமசுந்தர தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் எழுதிய இறந்தவர்கள் வாழும் நிலையும் பேசும் முறையும் என்ற புத்தகம் அது. அந்த புத்தகம் படித்து படித்து எனக்கு கேள்விகளுக்கு விடை கிடைக்க ஆரம்பித்தது. மீண்டும் மீண்டும் அதை படித்துக் கொண்டே இருந்தேன். உடனே அவரை எப்படியாவது சந்தித்து உரையாட வேண்டும் என்று நினைத்து அந்த வருடத்திலேயே ஒரு ஆகஸ்ட் மாதத்தில் நான் அலைந்து திரிந்து மதுரைக்கு சென்று அவரை நேரில் சுவாமிகளை சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது. சுவாமிகளை சந்தித்து அவருடன் உரையாடினேன்.